திருக்குறானின் புனிதத்தை பேசக்கூடிய ஒரு மாநாடை நடத்திட்டு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கையில் பிடிச்சிட்டு நிற்பீங்களா? யாருக்குமே வராத யோசனை உங்களுக்கு ஏன் வந்தது? எவ்வளோ தூரம் இழிவாக எடப்பாடியை பேச முடியுமோ பேசுனீங்க. பிஜேபியோட கைக்கூலி, பிஜேபியோட தொங்கு சதி, மோடியின் அடிமைலாம் பேசுனீங்க. வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுக்காம தடுத்து அப்பப்போ கைது செய்து உள்ள வச்சது யாரு? வேலை கையில் பிடிச்சிட்டு நின்றது யாரு? அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பிரச்சனை கையை மீறி போன பிறகு நீங்கள் இதை தான் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது பல சிக்கல்களை கவர்மெண்ட்டுக்கு உண்டாக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்போ இது இன்னும் பிரச்சனை ஆகும்போது நீங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா மாட்டிப்பீங்க. இன்னொன்று, நழுவி போக பார்க்குது கவர்மெண்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அசம்பிளியில் அப்துல் சமத் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது சிஎம் அதை அட்ரஸ் பண்ணலன்னா அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து நழுவி போகணும்னு பார்க்குறாங்க. அதாவது டினையல் மோட்ல. அது ரொம்ப ஆபத்தானது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. யூ ஹேவ் டு டேக் ஹெட் ஆன் தி இஷ்யூ. நான் வந்து பெரியார்னு சொல்லிட்டு பெரியார் தான் எங்கள் கொள்கை வழி தலைவர்னு சொல்லிட்டு முருகன் மாநாடு நடத்திட்டு கையில் மலரை பிடிச்சி நிற்கிறது, பைபிள் ரீடிங் கிளாஸுக்காக வந்து ஒரு தனிநபர் பில்டிங் கட்டுறான்னா அதுக்கு அனுமதி மறுக்கிற கலெக்டரோட உத்தரவை ஆதரிச்சு கோர்ட்ல பேசுறது, கோர்ட் வந்து கலெக்டர் உத்தரவை ரத்து பண்ணி அனுமதி கொடுங்கன்னு சொன்ன பிறகும் அமைதியா இருக்கிறது. இந்த மாதிரி வந்து அப்புறம் திருப்பரங்குன்றத்துல உங்க ஆர்டிஓ, அவர் யாரு? அவர் கவர்மெண்ட் தானே, அவரு நீங்களும் அவர் ஒண்ணு தானே. இட் இஸ் யுவர் கவர்மெண்ட். ஹெச்ஆர்என்சி சொல்லுது சார், புனிதத்தன்மை கிட்ட பேருன்னு ஹெச்ஆர்என்சி சொல்லியிருக்கு. ஹெச்ஆர்என்சி சொன்னதுன்னா முதலமைச்சர் சொல்றாருன்னு அர்த்தம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? புனிதத்தன்மை கெட்டு போயிடும் ஹெச்ஆர்என்சி சொன்னா கவர்மெண்ட் சொல்றதுன்னு அர்த்தம். சரி, கவர்மெண்ட் ஷுட் ஸ்பீக், வில் ஸ்பீக் ஆல்வேஸ் இன் ஒன் வாய்ஸ். ஹெச்ஆர்என்சி ஒரு கருத்தும் சிஎம் செல் ஒரு கருத்தும் சொல்லுமா? ஹெச்ஆர்என்சி சொன்னா யார் சொன்ன அர்த்தம்? கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட் யாரு? சிஎம்.